வணக்கம். நம்மளோட அன்பையும் அக்கறையையும் மத்தவங்களுக்கு எப்படி சொல்றது? அதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு. அதுதான் வாழ்த்து மடல். இன்னைக்கு நாமளே எப்படி ஒரு அழகான வாழ்த்து மடல் செய்யறதுன்னு கத்துக்க போறோம். நீங்க ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். உங்க ஃப்ரெண்டோட பிறந்த நாளுக்கோ இல்ல டீச்சர்ஸ் டேக்கோ உங்க மனசுல இருக்கிற வாழ்த்தை எப்படி சொல்வீங்க? ஒரு கடிதத்திலையா இல்ல ஒரு சின்ன கியூட்டான கார்டுலையா? நம்ம உணர்வுகளை எழுத்துல கொண்டு வரது எப்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஃபீல் தான் இல்லையா? சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, வாழ்த்து மடல்னா என்ன, அதை எப்போல்லாம் பயன்படுத்தலாம், அதுல என்னென்ன விஷயங்கள் முக்கியமா இருக்கணும், நாமளே எப்படி ஒன்று செய்யறது, கடைசியா உங்களுக்கான ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. இது எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். வாங்க முதல்ல ஆரம்பிக்கலாம். வாழ்த்து மடங்குனது சும்மா ஒரு பேப்பர் இல்லைங்க. அது நம்ம அன்பு, நம்ம வாழ்த்து, நம்ம நினைவுகள் எல்லாத்தையும் சுமந்துட்டு போற ஒரு அழகான விஷயம். நீங்க கையால செஞ்சாலும் சரி இல்ல டிஜிட்டலா அனுப்புனாலும் சரி, அதோட நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அன்பை பகிர்ந்துக்கிறது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருத்தங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தங்கருக்கு நம்ம நல்ல வாழ்த்துக்களை சொல்றதுக்கு பயன்படுற ஒரு காகித அட்டை அல்லது ஒரு டிஜிட்டல் மெசேஜ் தான் வாழ்த்து மடல். இது பார்க்க சிம்பிளா இருந்தாலும் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒண்ணு. சரி, இந்த வாழ்த்து அட்டைகளை நாம எப்போ எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃப்ல எவ்ளோ கொண்டாட்டங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு இல்லையா? பிறந்த நாள், புத்தாண்டு, டீச்சர்ஸ் டே, அப்புறம் அம்மா அப்பாவுக்கு ஸ்பெஷலா அன்னையர், தந்தையர் தினம், ஃப்ரெண்ட்ஷிப் டே, இப்படி நம்ம வாழ்க்கையில வர்ற பல முக்கியமான தருணங்கள்ல நம்ம அன்பை காட்ட இந்த வாழ்த்து மடல்கள் தான் உதவுது. இது எல்லாமே நம்ம உறவுகளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குற தருணங்கள். இப்போ ஒரு வாழ்த்து மடல்னா அதுல என்னென்ன முக்கிய விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும்னு பார்க்கலாமா? வாங்க ஒரு கார்டை எடுத்து நாமளே அதை அனலைஸ் பண்ணி அதோட முக்கிய பண்புகளை கண்டுபிடிக்கலாம். இங்க பாருங்க, ஒரு பிறந்த நாள் வாழ்த்து மடல் இருக்கு. இதுல என்னெல்லாம் இருக்குன்னு கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு வாழ்த்து அட்டைக்கு தேவையான 4 முக்கியமான விஷயங்களை ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இதுல 4 முக்கியமான விஷயம்தான் இருக்கு. 1 வாழ்த்துச் செய்தி, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு. 2 பெறுநர், யாருக்கு இந்த வாழ்த்தை அனுப்புறீங்க. 3 அனுப்புனர், அதாவது நீங்க. 4வது சந்தர்ப்பம், என்ன காரணத்துக்காக இந்த வாழ்த்து. இந்த 4 தான் ஒரு வாழ்த்து மடலோட அடிப்படை பண்புகள். இதுவரைக்கும் வாழ்த்து மடலை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போதான் ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். நாமளே சொந்தமா ஒரு வாழ்த்து மடல் எப்படி செய்யறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? வாங்க. முதல் படி தயாராகணும். உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர், பென்சில், அலங்காரம் பண்ணு, சின்ன சின்ன பொருட்கள்னு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்கு என்ன எழுத போறோம்னு மனசுல ஒரு சின்ன பிளான் போட்டுக்கோங்க. அப்புறம் கார்டு என்ன ஷேப்ல இருந்தா நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல உங்க மனசுல இருக்கிற வாழ்த்த அழகா எழுதுங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் அடிச்சு சின்ன சின்ன படங்கள் வரைஞ்சு அந்த கார்டை அழகுபடுத்துங்க. கடைசியா மறக்காம உங்க பேரை எழுதி அன்போட முடிங்க. அவ்வளவுதான். பாருங்க, உங்க அழகான வாழ்த்து மடல் தயார். ஓகே, இப்போ வாழ்த்து மடல்னா என்ன, அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். அதை எப்படி உருவாக்கணும்னு கட்டுக்கிட்டீங்க. இப்போ உங்க கற்பனை திறனை காட்டி நீங்களே ஒன்னு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக ஒரு சின்ன டாஸ்க் இதோ. 20 வார்த்தைகளுக்குள்ள ஒரு அழகான வாழ்த்து செய்தியோட ஒரு கார்டை ரெடி பண்ணுங்க. அது யாருக்காக வேணும்னாலும் இருக்கலாம். உங்க கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணுங்க. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எவ்ளோ பெரிய இல்ல விலை உயர்ந்த பரிசு தர்றீங்கிறது முக்கியம் இல்ல. உங்க அன்பிலிருந்து வர்ற சில சின்ன வார்த்தைகள் அதை வாங்கிக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். உங்க அடுத்த வாழ்த்து மடல் ஒரு மறக்க முடியாததா அமையட்டும். Subscribe to my channel and also press this bell icon.